மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த இருக்காரு பாருங்க, இவர் தான் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். இவர் வேளாண் மற்றும் உழவர்கள் மேம்பாடு இந்த துறைக்கான அமைச்சர். நேத்து கூப்பிட்டு தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே மழை பெஞ்சு பெரிய லெவலில் நெல்கள் இருக்குல்ல, இந்த நெல் மூட்டைகள் சேதமடையுது அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சேதம் அடைஞ்சிருச்சு? முந்தைய அதிமுக ஆட்சியில செடி அளவுக்கு முளைக்கும், எங்க கொஞ்சமா முளைச்சிருக்கு. இதுதானே முளைச்சிருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு கோவப்படுறீங்க? கொஞ்சமா முளைச்சானே இப்ப செடியா முளைச்சானே, இதெல்லாம் எங்க இருந்து நீ யோசிக்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஒன்னு ஜோக்கரா இருந்தா பரவாயில்ல, இந்த அமைச்சரவையில் திமுக அமைச்சரவை எல்லாமே ஜோக்கரா இருந்தா எப்படி? இதெல்லாம் என்ன மாதிரி பதில்? தமிழகம் முழுவதும் இந்த விவகாரம், இந்த குறிப்பிட்ட விவகாரம் இது வெறும் வேளாண் சம்பந்தப்பட்டது, உழவர்கள் சம்பந்தப்பட்டது, நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்காம ஒட்டுமொத்தமா இந்த நிர்வாகம் இருக்குல்ல, இதுல இந்த வேளாண் துறையில இதுல எப்படியா இருக்காங்கன்றத கொஞ்சம் பொறுப்போட பார்க்க வேண்டியது விஷயம். இந்த குறிப்பிட்ட வீடியோ திருவாரூர் மாவட்டத்தில் எடுக்கப்பட்டது. உங்களால வீடியோ கண் கூட பார்க்க முடியும். வெளியில நனைஞ்சு அதுல இருந்து நெல் மூட்டில இருந்து முளைச்சு பயிரா வெளியே வருது பார்க்க முடியும். சரி, இந்த வீடியோ பார்த்தாச்சு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? வெறும் அமைச்சரை கேலி பண்ணா மட்டும் போதுமா? கிண்டல் பண்ணா மட்டும் போதுமா? அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியல. சரி, நம்ம என்னதான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, முதலாவது இது விவசாயம் சம்பந்தப்பட்ட நபர்களும் சேர்த்து கூடுதலாக ஒழுங்காக கவனிங்க. அது என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் சேமிப்பு கிடங்குகள் இருக்குது. இந்த சேமிப்பு கிடங்குகள் இருக்கு இல்லையா, இது ஒட்டுமொத்தமாக திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எப்படி செயல்படுன்றது முக்கியம். அதுக்கு முன்னாடி எப்படியான கட்டமைப்பில் இருந்துச்சுன்றது முக்கியம். இப்படியான சேமிப்பு கிடங்குகள் இருக்கு இல்லையா, இந்த சேமிப்பு கிடங்குகள் 1956 இந்தியா முழுவதும் இதுக்கான வேர் ஹவுஸ் கட்டமைப்பு இருக்கு, அதை ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கான கட்டமைப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இது 1956 இந்த கட்டமைப்பு இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வேர் ஹவுஸ் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. அது 1956 உருவாக்கப்பட்டு 1957 நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ இந்த ஒன்று தான் இருக்கா அப்படின்னா, முதலாவது அது ஒன்று கிடையாது. இதை ஏன் நான் சொல்றேன்றது நீங்கள் போக புரிஞ்சுக்க முடியும். இந்த கட்டமைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போதான் எதனால அந்த பயிர்கள் முளைக்கிறதுல இது சாதாரண விவகாரம் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பூதாகரமான விஷயம் இருக்கு, நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால என்ன நன்மைன்றது கடைசியில் வரேன். இப்ப தமிழ்நாடு வேர் ஹவுஸ் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சேமிப்பு கிடங்குகள் அதிகம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சேமிப்பு கிடங்குகள் இருக்கு இல்லையா, இந்த குறிப்பிட்ட வேர் ஹவுஸ்க்கான கட்டமைப்பு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு முழுவதும் இதுக்காக கட்டமைக்கப்பட்ட சேமிப்பு கிடங்குகள் இருக்கு இல்லையா, இந்த சேமிப்பு கிடங்குகள் தான் விவசாயிகள் இருந்து வாங்கக்கூடிய அந்த விவசாய பொருட்களை வாங்கிட்டு வந்து சேமிச்சு வைக்கிறாங்க. இது எதுக்கு நம்ம புரிஞ்சுக்கோங்க, வெறும் வக்கீலுக்கு மட்டும் கிடையாது. சில நேரங்களில் ஒட்டுமொத்தமாக கொள்முதல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, விவசாயம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்னா அதுக்கான பொருளுக்கான நியாயமான விலை கிடைக்காது. அது ஒரு இடத்துல சரியா பதப்படுத்த முடியும், சரியா ஸ்டோரேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, சேமிக்க முடியும் அப்படின்னா அதுக்கான நியாயமான விலை கிடைக்குது இல்லையா, அது ஒரு 6-7 மாதங்கள் இல்லை 8-9 மாதங்கள் இதை எடுத்து அங்கே நியாயமான விலையை விவசாயிகள் கொண்டு போய் சேர்க்க முடியும். அது அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு இல்லாதனா அரசாங்கமே உருவாக்குது. இது புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இது ஒன்று மட்டும் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இல்லை, சென்ட்ரல் வேர் ஹவுஸ் கார்பரேஷன், அதுக்கப்புறம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த ரெண்டு முக்கியமானது. இதோட பர்பஸ்ன்றது வேற, நான் அடுத்து வரேன். இதை தவிர தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் ஒன்று இருக்குது, TNCSC ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. விவசாயம் சம்பந்த மேலாண் பொருட்களை உருவாக்கக்கூடிய நபர்களை வச்சு ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி உருவாக்கி அதுக்கு கீழே ஒரு வேர் ஹவுசஸ் இருக்கு. இது மாதிரி சுமார் முக்கியமான 4 பிரான்ச்சஸாக நம்மகிட்ட வேர் ஹவுசஸ் இருக்குது. இது எதுக்குயா? இது இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், இதுக்கு அடுத்து என்ன விஷயம்னா, இந்த வேர் ஹவுசஸ் இருக்குல்ல, அதாவது இந்த சேமிப்பு கிடங்குகள், இந்த சேமிப்பு கிடங்குகளை கட்டுவதற்காக 2024 டிசம்பர் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அப்ரோச் போச்சு. கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த லோன் கிடைக்குது. யாரு? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. யார் லோன் கேட்டு போறா? தமிழ்நாடு கவர்மெண்ட். அது முக்கியமாக திமுக கவர்மெண்ட் போகுது. என்னன்னு சொல்லுது, எங்க ஊர்ல வேர் ஹவுசஸ் இருக்கு, இந்த சேமிப்பு கிடங்குகள் இருக்கு இல்லையா, இந்த சேமிப்பு கிடங்குகளை கட்ட விரும்புறேன் அப்படின்னு. அப்படி கட்ட விரும்புறேன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், நபார்ட்னு சொல்லுவாங்க. நீங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் கூடிய நபர்கள் எல்லா பேருக்கும் இந்த வங்கி தெரியும். இதுல இருந்து சுமார் 2000 கோடி, சுமார் 2636 கோடி, ஆனா கேட்டது 2520 கோடி. அதோட சேர்த்து கூடுதலாக மத்திய அரசு வழங்கியது, இதன் மூலமாக கொடுக்கப்பட்ட லோன் இருக்கு, அது 2636 கோடி. 2636 கோடி கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, இதை வாங்கி நீங்க தமிழ்நாடு முழுவதும் நீங்க இந்த சேமிப்பு கிடங்குகளை கட்டுங்க, சேமிப்பு கிடங்குகளை அடுத்த பருவத்துக்குள்ள கட்டி முடிக்கிறதுக்கு திட்டமிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இவங்க வந்ததுமே ஒரு 2 வருஷத்துல 2021-22 ஒரு லோன் கொடுத்தாங்க. இந்த குறிப்பிட்ட லோன் மூலமாக
தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றதா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 20 லட்சம் மெட்ரிக் டன் நாங்கள் கொள்முதல் பண்ணி சேமிப்பு வைக்க முடியும், அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்குவோம். சரி, இப்போ என்னங்க இருக்கு அப்படின்னா 6 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு 6 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு வாங்கி வைக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் அதுவும் கேவலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதிதாக கொடுக்கக்கூடிய அந்த லோனை வச்சு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கட்டமைப்பு சேமிப்பு கிடங்குகள் வேர் ஹவுஸ்க்கான கட்டமைப்பை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நிதியை வாங்கி அது எங்கடா டெண்டர் விட்டு எவ்வளோடா கொள்ளையடிக்கலாம் இதில் தெரியானுங்க. இதனால தான் ஒன்று கூட உருப்படியாக வந்து சேர்றேன்னு வச்சுக்கோங்க. இது மட்டும் கிடையாது, நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து நேரடியாக நபார்டு அந்த வங்கியிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து லோனாக மட்டும் வாங்கின தொகை. இதை தவிர அக்ரிகல்ச்சருக்கான பட்ஜெட் ஒன்று போடுவாங்களா, ஆண்டுக்கான பட்ஜெட், மத்திய அரசு அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கின சுமார் 17,000 கோடியிலையும் இவங்க வாங்கியிருக்காங்க. அந்த 17,000 கோடி தாண்டி விவசாய கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக வேர்ல்டு பேங்க்லேருந்து IMF வரைக்கும் வழங்கக்கூடிய எல்லா விதமான லோனும் இந்தியாவுக்கு வருது. அதை ஸ்டேட்டில் பிரிச்சும் கொடுக்குறாங்க. அதனுடைய தொகை சுமார் 20,000 கோடிக்கு மேலே. இப்படியான தொகைகள் எல்லாத்தையும் வாங்கி வாயில போட்ட திமுக கவர்மெண்ட் எதையாவது செஞ்சிருக்கியாடா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கான விடை தான் இந்த நெல் முளைச்சு கிடக்கல, கொஞ்சமாக முளைச்சு போச்சுன்னு அமைச்சர் சொல்றது. இந்த இடத்துல ஒரு சின்ன கூடுதல் விளக்கம் சொல்றீங்க. இந்த டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்களை, அதாவது நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து, அதாவது விவசாயிகள்ட்ட இருந்து அந்த கொள்முதல் பண்ற நிலையங்கள் இருக்குல்ல, சுமார் 4,000 நிலையங்கள் இருக்குது. இதையும் நான் மேம்படுத்த போறேன், தனியாக ஒரு லோன் வாங்கியிருக்கேன். இது ஒரு பக்கெட், அதாவது நம்மளை காட்டி நம்மளுடைய விவசாயிகளை காட்டி எவ்வளோ லோனை வாங்கி இவங்க வாயில போட்டான்றது ஒரு கதை. சரியா? அதை வாங்கி ஒழுங்கா வேலை பார்த்தாங்கன்னா இல்லவே இல்லை. அதுக்கு நிதர்சனமாக எடுத்துக்காட்டி இப்போ ஒரு நிலைமைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, இது வந்தா இது ஒரு டைம் நமக்கு இழப்புன்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டாவது மிகப்பெரிய இழப்பு அப்படின்னா, ரத்தம் நெஞ்சில் கீரை விட்ட மாதிரி வெளியே வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அது இதுதான். அது என்ன அப்படின்னா, இவங்க வெறும் கடன் மட்டும் வாங்குறது கிடையாது. கடனை வாங்கி இவங்க கொள்ளையடிக்கிற மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க என்ன கணக்கு லாஸ்ட் வருஷம் கடைசி வருஷம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுமார் 40 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு நாங்கள் விவசாய பொருளை கொள்முதல் பண்றோம். 47 லட்சம் மெட்ரிக் டன் வரைக்கும், 47 லட்சம். இது கூடுதல் இருக்க வாய்ப்பு இருக்கு, குறைய வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி விவசாயிலிருந்து வாங்குறோம், வாங்கிடுவாங்க. வாங்கி இந்த சேமிப்பு கிடங்குகள் இருக்கு இல்லையா, அதில் ஒழுங்காக சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு சரியான கட்டமைப்பு இல்லாத எல்லாத்தையும் வெளியே போட்டு வைப்பாங்க. ஒன்று இவங்க வாங்குறதே இல்லை, ஏன்னா ஓவராக வாங்குறதுனால இந்த நிலைமைக்கு வந்துடும் வச்சுக்கோங்க. ஒன்று இவங்க வாங்காதனால ஒரு பிரச்சனை வரும், இவங்க வாங்கி அதை சேமிப்பு கிடங்குகளை ஒழுங்காக வைக்காதனால அது வெளியில் கடந்து அதுவும் நாசமாக போகும். இதில் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெறும் நாசமாக போகுது அப்படின்றது மட்டும் கிடையாது. சுமார் 20 லட்சம் மெட்ரிக் டன் அளவு இருக்குது. இந்த மெட்ரிக் டன் அதெல்லாம் சொன்ன உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த வார்த்தையை கேட்டு வச்சுக்கோங்க, ஏதோ செய்திகளுக்கான வார்த்தைமா தெரியும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். சுமார் 4 கோடி குவிண்டால்ஸ் இருக்கு இல்லையா, 4 கோடி குவிண்டால்ஸ் அளவுக்கு இவங்க பொருள்களை வெளியில் அடிக்க வைக்கிறாங்க. இந்த 4 கோடி குவிண்டால்ன்றது ஒரு குவிண்டாலுக்கு அரசு சும்மா இல்லை, விவசாயிகள்கிட்ட வாங்கும்போது 2,500 ரூபா கொடுக்குது. ஏறக்குறைய சொல்கிறேன், 2,500 ரூபா கொடுக்குது. இந்த 2,500 ரூபாயில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது 2,369 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னுடைய நிதியிலிருந்து கொடுக்குது. ஏன்? விவசாயிகள் கஷ்டம் இல்லாமல் அந்த பொருள்களை நீங்கள் தான் கொள்முதல் பண்ணுங்க, அரசாங்கமே கொள்முதல் பண்ணி கொள்முதல் நிலையங்களை வைங்க அப்படின்னு சொல்லி வாங்குது. அதில் 2,369 ரூபா கொடுக்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. கூடுதலாக ஒரு சப்சிடியா இல்லாட்டி இன்சென்டிவா யார் கொடுக்குது? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 131 ரூபா கொடுக்குது. சேர்த்து வச்சு கொடுத்து அந்த எல்லா இடத்தையும் வாங்கி ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கிறா அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வழிகாட்டுன்னு வச்சுக்கோங்க. இவங்க அந்த காசை ஃபுல்லாக வாங்குறதுக்கு தான். எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த காசெல்லாம் வாங்குறது, இவங்க 40, 45 லட்சம் 47 லட்சம் வாங்கி தள்ளுறது. வாங்கினியே எங்கே வச்ச அப்படின்னா வெளியே அடிக்க வச்சுறது, வேஸ்ட்டாக போயிட்டு போகுது. இப்படி வேஸ்ட் ஆனால் ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ வேஸ்ட்டாக நினைக்கிறீங்க? நான் சொன்ன அளவில் பாதியை போட்டு அதுக்கு கவர்மெண்ட் ஒரு 2,500 ரூபா கொடுத்துச்சுன்னு கணக்கு எழுதுங்களேன். ஒவ்வொரு வருடமும் சுமார் 5,000 கோடி இந்த விதமாக வெளியே போட்டு நாசமாக போய் வீணடிக்கிற வேலையில அந்த வேலையிலான மட்டுமே 5,000 கோடி இழப்பு நடக்குது. இந்த 5,000 கோடி இழப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, அந்த ஸ்கூலு, CBSE ஸ்கூல் போனால இந்த எல்லா குழந்தைகளையும் ஃபீஸ் கட்டிடலாம். ஆக பதிவோட இறுதியாக நாம் என்னதான் புரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி நெல்லுலேருந்து லைட்டாக முளைச்சிருச்சு, இந்த மாதிரி கூறு கட்டத்தரமாக பேசுகிறார் இல்லையா, அந்த அமைச்சர் மீது கோவப்பட்டுறாதீங்க. ஏன்னா MRK பன்னீர்செல்வத்துக்கு அவ்வளோதான் புத்தி. ஆனால் நம்ம எங்கே கோபம் வரணும் அப்படின்னா, இந்த அமைச்சர்கள் எல்லாமே வெறும் காய்கள் தான், அதாவது வெளியே காட்டுற முகங்கள். இவங்கெல்லாம் அமைச்சர்கள்னு, ஆனால் இவங்க யாருக்குமே பெரிய அளவு பவர் கிடையாது. இன்னைக்கு பவர் இருக்கிறது யார் யார்கிட்ட அப்படின்னா 2 பேர்கிட்ட. ஒன்று உதயநிதியோட நண்பர்கள், இன்னொன்று சபரீசன். யாரு? MK ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீசன், இவங்களுடைய நண்பர்கள். இந்த 2 கும்பல் தான். இந்த 2 கும்பல் சேர்ந்து இன்றைய தேதியில் எல்லா அமைச்சர்களையும் கட்டுப்படுத்துறாங்க. இந்த எல்லா அமைச்சர்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்க சொல்லி விடுற ப்ராஜெக்ட்ல சைனை போட்டு அனுப்பணும்.
இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர் ஹவுசஸ் ப்ராஜெக்ட் இருந்துச்சா, எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இந்த வேர் ஹவுசஸ், இந்த அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம் சார்ந்த அந்த கட்டமைப்புகளை அதை மேம்படுத்துறதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு 4 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் மத்திய அரசு வரக்கூடிய நிதியில் அதுலேருந்து பிச்சது மட்டும் 44,000 கோடி. இந்த 44,000 கோடியில் இவங்க 15% கமிஷன் வாங்கி கொடுக்குற வேலையை மட்டும் பார்க்கறதா இந்த அமைச்சரோட வேலை. அந்த வேலையை பார்த்தாங்கன்னா இன்னும் கருணாநிதி கும்பலுக்கு எவ்வளோ போயிருக்கும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 6,600 கோடி ரூபா போயிருக்கும். இந்த விதமாக சம்பாதிக்கிறது எல்லாம் இந்த ஆள்மா நீங்கள் கோவப்படுறதுனால வேஸ்ட்டு. இந்த மாதிரி கட்டமைப்பை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்குறது இந்த அமைச்சர்கள்லாம் கிடையாது. நேரடியாக நம்மளுடைய கோபம் எங்கே இருக்குன்னா கருணாநிதி குடும்பத்தின் மீது தான் இருக்கும். ஏன்னா அதுதான் இந்த கவர்மெண்ட்டை வச்சு பெரிய லெவலில் கொள்ளையடிக்கிற பின்னாடி உட்காந்து 24 திட்டமிடுதே ஒளியே அது உருப்படியாக மக்களுக்கு வந்து சேர்ந்துச்சான்ற அக்கறையே கிடையாது. மழை வந்ததுக்கு அப்புறம் செடி முளைச்சதுக்கு அப்புறம் வந்து கேட்குறான். இதே தான் எல்லா பிரச்சனையும் இவங்க பண்ணுவானுங்க. ஏன்னா மக்களின் நலன் மீது அல்ல இவங்களோட அக்கறை. இவங்களுக்கு தேவை எவ்வளோ இந்த செக்டாரை வச்சு எவ்வளோ கொள்ளையடிக்கலாம். வேர் ஹவுஸ் கட்டலாமா, அதில் எவ்வளோ கொள்ளையடிக்கலாம், அதில் எவ்வளோ கடை வாங்கலாம், எவ்வளோ கொள்ளையடிக்கலாம். இந்த புத்தியோடையே 4 வருஷம் ஓட்டிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் ஓட்டு போட்டேன்னு வச்சுக்கவேன் படித்த எவனும் இருக்கவே முடியாது. எல்லாம் தயவுசெய்து உடனே தமிழ்நாட்டை காலி பண்ணி போயிடும். ஏன்னா எல்லாத்தாலும் பெரிய அளவில் கடனை வச்சுட்டு தான் இந்த கும்பல் ஓடும். இந்த ஒரே ஒரு குடும்பம் தப்பிச்சு ஓடிடும். ஏன்னா இந்த குடும்பத்துக்கு துபாயிலேருந்து எல்லா போடும் கான்டாக்ட் இருக்குது. எப்போ வேணாலும் தப்பிச்சு ஓடிடும். ஆனால் அடித்த கொள்ளைக்கு கடன் யார் கட்டணும்? நம்ம தான் கட்டணும்.